ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் போட முடியல. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக ஒரு சில ரீசன்ஸ்னால என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்குவிட் கேம் 3 வெப் சீரிஸ். இந்த சீரீஸோட ஒரு ஓவரால் ரிவ்யூனே சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா மூவி ரிவ்யூ பண்ணாமல் வெப் சீரிஸ் ரிவ்யூ சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ். ஸோ ஒரு புது கண்டென்ட் பண்ணலாமே அப்படின்னா, ஸோ இதுதான் நம்ம மூவி ரிவ்யூ சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வெப் சீரிஸ் பற்றி வீடியோஸ் போடுறேன். பாஸ்ட் வெப் சீரிஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரெசண்ட்டாக ரிலீஸ் ஆக போகிற வெப் சீரிஸஸாக கூட இருக்கட்டும். ஸோ நான் எல்லாத்தையுமே மூவி ரிவ்யூஸ் பண்ணுற மாதிரி நான் அதையுமே பார்த்துட்டு போடுறேன். ஸோ ஸ்குவிட் கேம் சீசன் 3 ஆக்சுவலாக அந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 பார்த்திங்கன்னா எங்கே முடியுது அப்படின்னா, ஸோ இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3 பார்த்திங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த சோல்ஜர்ஸ்க்கு அகென்ஸ்டாக பார்த்திங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் அட்டாக் பண்ணும்போது இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 பார்த்திங்கன்னா முடியுது. இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3மே பார்த்திங்கன்னா அங்கே இருந்தால் கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3ல் நடந்த ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா முழுக்க பார்ட் 1ல், அதாவது சீசன் 1ல் இருக்க மாதிரி கேமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காங்க. ஸோ சீசன் 2ல் இருந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களோட கதைகளை சொல்லுவாங்க, ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப எலாபரேட்டாக அது போகும். எபிசோட்ஸுமே ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். அண்டு இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேமில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நியர்லி ஒரு 2 or 3 கேம்ஸ் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ கேம்ஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3ல். அண்டு ஸ்குவிட் கேம் சீசன் 3 இதில் ஒரு டிடெக்டிவ்லாம் காசு கொடுத்து தேட சொன்னார் இல்லைங்களா நம்ம ஹீரோ. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த டிடெக்டிவ் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த இதோட இது. அவர் பார்த்திங்கன்னா இந்த இடத்த கண்டுபிடிச்சாரு. பட் இருந்தாலும் அவரால் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது திரும்பியும் பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துக்கே பார்த்திங்கன்னா முடிஞ்சிடறாரு. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த போட்டில் இவரை காப்பாற்றின கேப்டன் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வருது. அதுவுமே நல்லா ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கூட இருக்கிற ஒருத்தர் அவருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறார். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்டு இதில் என்னை இரிட்டேட் பண்ண விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க அந்த ஸ்குவிட் கேமில். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பிளேயர் நம்பர் 100 அப்புறம் 126ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்கான கேரக்டராக இருந்தாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா இதில் போட்டு தள்ளிட்டாங்க. ஓகே. பட் ஆனால் ஒரு சில பிடிச்ச கேரக்டர்ஸை பார்த்திங்கன்னா இதில் கொன்னுட்டாங்க. அண்டு இதிலே பார்த்திங்கன்னா மனசில் நின்ன கேரக்டர் 1-2 தான். ஸோ அதையுமே கொன்னுட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்பவுமே மன வருத்தமாக தான் இருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஹீரோ அவரை வச்சு தான் பார்த்திங்கன்னா ஒரு மெயினாக ட்விஸ்ட் வருது. இந்த சீசன்லேயே பார்த்திங்கன்னா ஹீரோ தான் வின்னரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஹீரோ பார்த்திங்கன்னா ஜெயிக்கல. ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்காக நம்மளோட ஃப்ரண்ட் மேன் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் அதையுமே நிராகரிச்சிடறாரு. ஹீரோ ஜெயிக்கவும் இல்லை, வேறு ஒரு பிளேயர் ஜெயிச்சிடறாரு. அது உண்மையிலே சூப்பரான ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது இப்போ நானே சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும். இந்த கேரக்டர் போய் கொண்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இவங்களாம் இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் நமக்குள்ளே ஒரு எமோஷனாகவே இருந்துச்சு. அண்ட் மோரல்லஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எமோஷனலாக இல்லை. எனக்கு அந்த ஒரே ஒரு கேரக்டர் இறந்து போகும்போது மட்டும் ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் இப்போயே சொல்லிடலாம், பட் ஆனால் சொல்லி ஸ்பாய்லர் பண்ணால் உங்களுக்கு பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் கேம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா, அந்த கேம்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸை அந்த கேம்லேயே பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிடுறாங்க. போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி. அண்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அந்த ஃபைனல் எபிசோடில், இது எல்லாமே முடிஞ்சிருச்சா அழிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ சான்ஸ் கொடுக்குறாரு சொன்னாங்களா, ஃப்ரண்ட் மேன் ஹீரோவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு சொன்னாங்களா, அந்த சான்ஸ் அப்போவே பார்த்திங்கன்னா ஹீரோ நம்ம ஃப்ரண்ட் மேனை கொலை பண்ண போகிறாரு. நம்ம ஃப்ரண்ட் மேன் பார்த்திங்கன்னா என்னை கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது, இதை நம்ம கை வைக்க வேண்டிய ஆள் இவர் கிடையாது, இதை விட பெரிய தலைவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இது செயல்படுது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுமே பார்த்திங்கன்னா போயிடுறாரு. அவர் கொடுத்த சான்ஸுமே நிராகரிச்சிடுறாரு. பட் நம்ம ஹீரோ தான் ஜெயிக்க வேண்டியது, அந்த இடத்துல வேற ஒரு பிளேயர் ஜெயிச்சிடுறாரு. அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
டேய் வளவலன்னு பேசாதடா, இதோட கேம் முடிஞ்சுச்சா இல்லையான்னு சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த சீசன் 3யோட வந்து பார்த்தீங்கன்னா கேம்லாம் முடியல. ஸோ கடைசியாக ஒரு சின்னதாக ஒரு கிளிப் வந்து காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் ஏதோ ஒரு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் அந்த டாச்சி கேம் வச்சு அவுட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சுன்னு தான் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம ஃப்ரண்ட் மேன் வந்து ஜன்னல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் சைட்லேருந்து எட்டி பார்க்குறாரு. ஸோ அதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது இந்த கேம் வந்து என்றைக்குமே எப்போவுமே முடியாது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம வீடியோ. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், சொல்லாமலே விட்டுருப்பேன். ஏன்னா முழு வெப் சீரிஸுமே ஒரே வீடியோவில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வெப் சீரிஸ் ரிவ்யூவோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே வெப் சீரிஸும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னாலும் கீழே நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்கும்போது கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். இல்லை முன்னாடி பார்த்த வெப் சீரிஸ் ஏதாவது இருந்தாலுமே சொல்லுங்கள். ஸோ நான் அதேமாதிரி ரீவாட்ச் பண்ணிவிட்டு கூட ரிவ்யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது கைஸ். நன்றி, வணக்கம். அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான்.